நம்ம ராஷிதா மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட என்ன ஸ்டாக் வருதோ அதை நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ரைஸோடு நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த தடவையும் நிறைய ஸ்டாக் வந்திருக்கு. ஐஃபோன், சாம்சங்கு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோ, ஒன் ப்ளஸ்ஸு, ஓப்போ, ரெட்மியில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் நிறைய ஸ்டாக்கு ஃபுல்லாக நம்மள்ட்ட வந்திருக்கு. அதோட அப்டேட் நம்ம வந்து இப்போ ஒவ்வொன்றா ப்ரைஸோட நம்ம என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம ராஷிதா மொபைல்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் வந்து நம்ம ராஷிதா மொபைல் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரான இதாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி எது வந்தாலுமே அதோட சர்வீஸ்லாம் நம்ம வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து யூஸ்டு மொபைலுக்கே செக்கிங் வாரண்ட்டி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ்டு மொபைல் வந்து இஎம்ஐ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷனில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ராஷிதா மொபைலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடை வந்து திருப்பூரில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு கேட்டு வெளியே வர இடத்துல சென்னை சில்க்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. சென்னை சில்க்ஸு அப்படியே ஸ்ரீராம் ஜுவல்லரி இது ரெண்டுக்கும் ஆப்போசிட்டில் நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. பஸ் ஸ்டாண்டு வந்து ஃப்ரண்ட் கேட் கிடையாது, பேக் சைடு கேட்டில் வெளியே வர இடத்துலையே நம்ம கடை இருக்கும். வந்தீங்கனால தெரியும், வெளியே எல்இடி போர்டு எல்லாமே ஓடிட்டுருக்கோம். அங்கே தான் வந்து நம்ம ராஷிதா மொபைல் இருக்குது. நம்ம வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம நேர்லையும் கூட நீங்கள் வந்து தாராளமாக நேரில் வந்து வாங்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்சல் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எல்லாமே பார்சல் வந்து ஃப்ரீயாக தான் நம்ம கொரியர் சர்வீஸ் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ்டு மொபைல் வந்து நம்ம இஎம்ஐயில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யூஸ்டு மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் கார்டு இருந்துச்சுன்னா பஜாஜ் கார்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல் ஓவர் இந்தியா எங்கே இருந்தாலுமே வந்து இஎம்ஐ தாராளமாக நம்ம பண்ணிக்கலாம். அதேமாதிரி கார்டு இல்லாதவங்களுக்கு திருப்பூரை சுற்றி ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு பஜாஜ் கார்டு மூலிமா நம்ம வந்து பஜாஜ் இஎம்ஐ நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யூஸ்டு மொபைலுக்கு. அது உங்களுக்கு நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இஎம்ஐயில் வந்து சும்மா ஒரு 10,000 கட்டிட்டு ஒரு 30,000 40,000 மொபைல் எடுக்கிறவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லா மாடலுமே ரெகுலராகவே நம்மள்ட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். உங்கள்கிட்ட ஐஃபோனு, ஒன் ப்ளஸ் எது எடுக்க வந்தீங்கனாலும் ஃபுல்லாகவே எல்லா மாடலுமே ரெகுலராகவே ஸ்டாக் இருக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட இன்னொரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம எடுத்துக்குவோம். எக்ஸ்சேஞ்ச் எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மொபைல் வந்து உடஞ்ச கண்டிஷனில் எந்த கண்டிஷனில் 4G மொபைல் 3G மொபைல் எந்த மொபைலாக இருந்தாலும் பட்டன் மொபைலாக இருந்தாலும் சரி, அது என்ன ரேட்டுக்கு போகுமோ அந்த ரேட்டுக்கு நம்ம அதை எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு நீங்கள் எந்த மொபைல் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதேமாதிரி நம்மள்ட்ட புது மொபைலும் இருக்குது, அது வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம கடையில் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக திருப்பி ஒரு தடவை சொல்கிறோம். நம்ம ராஷிதா மொபைல் பேஜை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக கண்டிப்பாக எப்போவுமே யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொன்றா என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 14 வந்து 256 GB 256 GB பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம 45,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். ஐஃபோன் 14 வந்து 256 GB 45,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதேமாரி ஐஃபோன் 12 இருக்குது. ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா 128 ஜிபிலாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 28,500 ரூபாய்க்கும், அதேமாதிரி 64 ஜிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 26,500 ரூபாய்க்கும் நம்ம கொடுத்துடலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட வேறு ஸ்டாக்கும் நம்மள்ட்ட ஐஃபோன் 12, 14, 13 எல்லாமே ஸ்டாக் இருக்குது. ஏன்னா நீங்கள் இது ஏன் பேட்டரி ஹெல்த் சொல்லினா இது நிறைய இதில் இருக்குது. அதனால நீங்கள் வந்து கூப்பிட்டு நம்ம கீழே 2 நம்பர் நம்ம கொடுத்துருப்போம். அந்த நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் வந்து பேட்டரி ஹெல்த்து எல்லாமே அதோட ஃபோட்டோஸும் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். அதாவது வாரண்ட்டி இருந்துச்சுன்னா எல்லாமே கேட்டிங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாகவே செக் பண்ணி சொல்லிடுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா 13 மினி இருக்குது. ஐஃபோன் 13 மினி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31 ரூபா வரும். ஐஃபோன் 13 மினி. ஐஃபோன் 12 மினி இருக்குது. 12 மினி பார்த்தீங்கன்னா 64 GB 128 GB அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா 21 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. 11ம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே 2 வேரியண்ட் உங்களுக்கு வரும். 64 வரும், 128 வரும். உங்களுக்கு 64 GB எடுத்திங்கன்னா உங்களுக்கு 18,500 அந்த ரேஞ்ச் வரும். இதுலேயே 128 எடுத்திங்கன்னா 20 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். 19,500 20 அந்த ரேஞ்ச் வரும். இதில் பேட்டரி ஹெல்த் தகுந்த மாதிரி உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா
எக்ஸ்ஆர் இருக்குது. எக்ஸ்ஆரும் அதேமாதிரி உங்களுக்கு 64 ஜிபி 128 ஜிபி 2 வேரியண்ட் வரும். 64 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 13,000 13,500 வரும். 128 ஜிபி பார்த்தீங்கன்னா 14,500 15,000 வரும். இது எல்லாமே நான் சொல்கிற ரேட் எல்லாமே உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் வந்து 80க்கு மேலே இருக்கிறது. அதுக்கு கீழே ஏதாவது சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே வந்து கம்மியாயிரும். நம்மள்கிட்ட வந்து யூஸ்டு மொபைல் எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து நம்ம 15 நாள் செக்கிங் வாரண்டி நம்ம கொடுத்துருவோம். 15 நாளில் உங்களுக்கு ஏதாவது மொபைல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தரோம் அந்த மாதிரிலாம் இல்லை. மொபைலையே உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி தந்துடுவோம். நீங்கள் எடுத்த மொபைல் அந்த மொபைல் அதே மாதிரியே மாடல் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு மாடல் வேணுனாலும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம சேஞ்ச் பண்ணி தந்துடுவோம். கம்ப்ளைண்ட் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா நம்ம கடையில் எந்த மொபைல், ஏன்னா நிறைய பேர் வந்து மொபைல் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு தடவை மொபைல் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாடல் எடுப்பாங்க, நம்ம வீடியோ போடுவோம், இன்னொரு மாடல் எடுப்பாங்க. அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கம்ப்ளைண்ட் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் போடுறவங்களுக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நம்ம 1,500 நம்ம கம்மி பண்ணி எடுப்போம். நீங்கள் 2 நாள் கூட நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை 10 நாள் கழிச்சு மாற்றிக்கலாம், 15 நாள் எப்படி மாற்றினீங்கனாலும் 10,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா நம்மள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,500 கம்மியாக போகும். அதே வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா ஒரு 2,000 நம்மள்ட்ட வந்து கம்மியாக போகும். அது நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் மொபைல் மாற்றிக்கலாம். ஏன்னா மாற்றும் போது உங்களுக்கு தான் மொபைல் வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு தான் இதாகும். நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அமௌண்ட்டு உங்களுக்கு இதாகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து S24 இருக்குது. S24 பார்த்தீங்கன்னா இது 8 ஜிபி ரேமு 256 ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 47,500 நம்ம கொடுத்துடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புதுசாக வந்த மாடல் தான். சாம்சங்கில் கேலக்ஸி A55 5G இது வந்து 12 ஜிபி ரேமு 256 ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும். இது வந்து மொபைல் உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. நல்லா A55 5G 12 ஜிபி ரேமு 256 ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36,000 ரூபா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா A35 இருக்குது. A35 5G இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/128. இது 12 ஜிபி ரேமு 256 ஜிபி. இது பார்த்தீங்கன்னா இன்னும் 10 மாதம் பிராண்ட் வாரண்டியோட வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா A35 இதுவும் பார்த்தீங்கன்னா 8/128. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,500 வரும். இது எல்லாமே பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா S20 FE இருக்குது. S20 FE இது வந்து உங்களுக்கு பீஸ் நல்லா டிஸ்பிளேல எந்த ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குது. பேக் டோர் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அதனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மி தான் வரும். S21 FE 5G இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 16,500 தான் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து A54ல் 5G செட்டு A54 5G 8/256. இது மொபைல் நல்லா தெளிவாக தான் இருக்குது. பேக் டோர் பார்த்தீங்கன்னா கிராக்காக இருக்குது. இது நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 18,500 19,000 அந்த ரேஞ்சுக்கு விற்போம். இது பேக் டோர் கிராக்காக இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 தான் வரும். 8/256. இது பேக் டோர் உங்களுக்கு வந்து 800 அந்த ரேஞ்ச் தான் வரும். அதனால் உங்களுக்கு 4,500 5,000 பக்கம் கம்மியாகும். 15,000 தான் வரும். A54 5G 8/256. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது சாம்சங்கில் லோ மாடல் F23 5G F23 5Gலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7,500 தான் வரும். 6 ஜிபி ரேமு 128 ஜிபி ஃபோன் மெமரியோட வரும். வெறும் 7,500 தான் வரும் 5G மொபைல். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா M14 5G இருக்குது. M14 5Gயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஜிபி ரேமு 128 ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும். M14 5G செட்டு இது பார்த்தீங்கன்னா 8,500 வரும். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா S20 FEல 5G செட்டு இதுவும் உங்களுக்கு நல்லா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட கேமரா எல்லாமே சூப்பராக இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுக்கும் மொபைல் அவ்வளோ நல்லாயிருக்கும். டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். சாம்சங்கில் S20 FE 5G இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,500 வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோல G64 5G இது 12 ஜிபி ரேமு 256 ஜிபி ஃபோன் மெமரியோட ஒரு 12/256 ஜிபி ஃபோன் மெமரி பாக்ஸு ஃபுல் கிட்டு எல்லாமே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,500 வரும். இது ஃபுல்லாக உங்களுக்கு வாரண்டியோடயே வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நத்திங் இருக்குது. நத்திங் ஒன்ல இது 12 ஜிபி ரேமு 256 ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும். 12/256 19,500 வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா X50 Pro இருக்குது. X50 Pro இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஜிபி ரேமு 256 ஜிபி ஃபோன் மெமரியில் பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும். 17,000 வரும். இது எட்ஜ் டிஸ்பிளேல உங்களுக்கு லோ ப்ரைஸில் நல்லாயிருக்கும். மாடல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேமரா குவாலிட்டி எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா விவோவில் V30 8/256 இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து 9 மாதத்துக்கு மேலே வாரண்டி இருக்குது. விவோவில் V30 8/256 ஜிபி ஃபோன் மெமரியோட ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது 36,000 இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 28,500 வரும். இதுவும் இன்னும் உங்களுக்கு வாரண்டி ஃபுல்லாக இருக்குது. 8,256. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா V23 Pro, இதுவும் உங்களுக்கு எட்ஜ் டிஸ்பிளேல லோ ப்ரைஸில் வரும். இது பார்த்தீங்கன்னா 8,128. இது கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும். விவோவில் V23 Pro, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 15,000 தான் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் V27 Pro இருக்குது. V27 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,256 இருக்குது, 12,256 இருக்குது. 8,256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 ரூபா வரும். 12,256 பார்த்தீங்கன்னா 22,500 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா V27 இருக்குது. V27லாம் உங்களுக்கு வந்து வெறும் 18,500 தான் வரும். விவோ V27 18,500. V25 Pro இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் டிஸ்பிளேல தான் வரும். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். விவோ V25 Pro, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 17,000 தான் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் Y56 இருக்குது. Y56 5G. இது வந்து 8GB ரேமு, 128GB ஃபோன் மெமரியில் வந்துடும். இது வந்து நார்மலாக நம்ம வந்து 11,000 விற்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபோன் லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு. மற்றபடி ஃபோனில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஃபோன் வந்து லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா தெளிவாக தான் இருக்கும். கேமரா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். பாக்ஸு ஃபுல் கிட்டோட Y56 11,000 நார்மலாக விற்போம். இது வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 8,500 வரும். லைட்டாக கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்கிறதுனால 8,500 வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் V21 5G இருக்குது. V21 5G, இது 8GB ரேமு, 256GB ஃபோன் மெமரியோட வந்துடும். இதுவும் பாக்ஸு உங்களுக்கு ஃபுல் கிட்டோட வந்துடும். விவோவில் V21 5G பாக்ஸ் ஃபுல் கிட்டு, 8GB ரேமு, 256GB ஃபோன் மெமரியோட 11,000 வரும். இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கிற எல்லா மொபைலுக்குமே வந்து உங்களுக்கு சில மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் இல்லை, இந்த மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த மொபைல் எடுத்தீங்கனாலும் நம்மள்ட்ட வந்து இப்போ வந்து வீடியோவில் நம்ம வந்து பெரிய மாடல் காமிக்கிறோம், லோ ப்ரைஸ் மாடலும் இருக்குது, உங்களுக்கு பாக்ஸ் இல்லாத பீஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து நம்மள்ட்ட வந்து ஸ்டார்டிங் 4,000 மொபைல் இருக்குது. 4,000, 4,500 மொபைல் இருக்குது. நீங்கள் எந்த மொபைல் எடுத்தீங்கனாலுமே நீங்கள் உங்கள்கிட்ட வச்சிருக்கிற சின்ன மொபைல் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் தாராளமாக போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய மொபைல் எடுத்துட்டு தான் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போடணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரூல்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக எந்த மொபைல் வேணாலும் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம். நீங்கள் லோ ப்ரைஸ் 3,500, 4,000 மொபைல் எடுத்தாலும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மொபைலை கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OnePlus 9 இருக்குது. OnePlus 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB ரேமு, 128GB ஃபோன் மெமரியில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே தான் இருக்குது. OnePlus 9 இது பார்த்தீங்கன்னா வெறும் 17,500 தான் வரும். OnePlus 9. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா OnePlus 11 இருக்குது. இது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. இன்னும் 5 மந்த் பிராண்ட் வாரண்டியோட இருக்குது. பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும். OnePlus 11 இது உங்களுக்கு வெறும் 34,000 தான் வரும். 8, 128 34,000 வரும். இது வந்து உங்களுக்கு வாரண்டி எல்லாமே இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது OnePlus 11 34,000. நீங்கள் நிறைய பேர் வந்து OnePlus 11 வந்து ஆன்லைன்லேயே வந்து 28,000 ஆன்லைன்லேயே. அது வந்து 11R ரேட்டு கம்மி தான் வரும். இது 11 வந்து இந்த ரேட்டு தான் வரும். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு 45 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இது வந்து உங்களுக்கு 34 ரூபா வரும். அதே பேர் பார்த்தீங்கன்னா OnePlusல நாட் இருக்குது. OnePlus நாட் இது 8GB ரேம். இதெல்லாம் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபா 11 ரூபா அந்த ரேஞ்சில் 5G செட்டு சூப்பராக இருக்கும். பாக்ஸு ஃபுல் கிட்டோட 11,000 வரும். OnePlus நாட் CE இது பார்த்தீங்கன்னா OnePlusல நாட் 2 இது வந்து உங்களுக்கு 12GB ரேமு, 256GB ஃபோன் மெமரியோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது, அவ்வளோ தெளிவாக இருக்கும். இதுவும் பாக்ஸு உங்களுக்கு ஃபுல் கிட்டோடையே வந்துடும். மொபைலு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது. OnePlusல நாட் 2 12GB ரேமு, 256GB ஃபோன் மெமரியோட 15,000 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 11R. நம்ம 11R நீங்கள் ரேட்டு வந்து ஆன்லைனில் வந்து ரேட்டு கம்மின்னு சொல்கிறது இந்த மாடல் தான். இது பார்த்தீங்கன்னா OnePlusல 11R இது வந்து 16GB ரேமோட இருக்குது. இது வந்து 8GB ரேம் தான் வந்து உங்களுக்கு வந்து அமேசானில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 30,000 வரும். அமேசானில் வந்து 28,000 போட்டிருக்கோம். அது வந்து 8GB ரேமு. இது பார்த்தீங்கன்னா 16GB ரேமு, 256GB ஃபோன் மெமரியோட வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட வரும். 26,000 வரும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா F21 Pro 5G, F21 Pro 5G ஓப்போவில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 வரும்.
8 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரியோட வந்துடும். பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ ஸ்லிம்மாக நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாமே நல்லாயிருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டில் வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ 80 இருக்குது. ரெனோ 80லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ப்ரைஸ்லாம் நல்லாவே ட்ராப் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட வெறும் 16,500 தான். எட்ஜ் டிஸ்பிளேல உங்களுக்கு இதெல்லாம் லோ ப்ரைஸில் நல்லாயிருக்கும். ஏன்னா எட்ஜ் டிஸ்பிளே நிறைய பேர் வந்து 15 ரூபா 16 ரூபாயில் நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு வந்து இது ஓப்போவில் ரெனோ 80 8 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரியில் எட்ஜ் டிஸ்பிளேவோட 16,500 அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோ 10 இருக்குது. ஓப்போவில் ரெனோ 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 19,000 தான் வரும். 8 256 GB ஃபோன் மெமரியோட வந்துடும். ரெனோ 11 இருக்குது. ரெனோ 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 வரும். ரெனோ 11லாம் இப்போ வந்த மாடல் தான், நல்லா சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. இதுவும் எட்ஜ் ஸ்க்ரீனில் தான் வந்து வரும். உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரெனோ 10 ப்ரோ இருக்குது. ரெனோ 10 ப்ரோ இதுவும் வந்து உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் அன்யூஸ்டு மொபைலு, யூஸே பண்ணியிருக்காது. உங்களுக்கு சின்ன ஸ்க்ராட்ச் கோட் இருக்காது. ரெனோ 10 ப்ரோ 12 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியில் வந்துடும். 12 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட. இது உங்களுக்கு கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வெறும் 23,000 தான் வரும். ரெனோ 10 ப்ரோ பாக்ஸு ஃபுல் கிட்டோட 12 GB ரேம் 23,000 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் F25 ப்ரோ இருக்குது. F25 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500 வரும். 8 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட வந்துடும். F25 ப்ரோ 17,500. இதுவும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 11T ப்ரோ இருக்குது. 11T ப்ரோ 8 128 இதெல்லாம் ஸ்னாப் ட்ராகன் மாடல். கேமிங்க்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேமராவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரெட்மியில் 11T ப்ரோ 8 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரியில் 108 MP கேமராவோட வரும். இது பார்த்தீங்கன்னா 15,500 வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 11i இருக்குது. இதுவும் 108 MP கேமரா தான். MIயில் 11i இது பார்த்தீங்கன்னா வெறும் 12,500 வரும். இது எல்லாமே நம்ம காமிக்கிறது எல்லாமே 5G மொபைல்ஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11 Pro Plus இருக்குது. 11 Pro Plus பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 256 இருக்குது, 8 128 இருக்குது. 8 128 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,500 வரும். 8 256 எடுத்திங்கன்னா 13,500 வரும். Note 11 Pro இருக்குது. Note 11 Proலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் சேம் அதே 108 MP கேமராவோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 தான் வரும். பாக்ஸு ஃபுல் கிட்டோட 8,500. இது 4G மொபைல் தான். ரெட்மியில் பார்த்தீங்கன்னா Note 10T இருக்குது. Note 10Tயில் 5G. இது வந்து 464 தான் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ ப்ரைஸ் 7,500 தான் வரும். 7,500 5G மொபைல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 11 Pro இருக்குது. 11 Pro வந்து 12 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட எட்ஜ் ஸ்க்ரீனோட வந்துடும். உங்களுக்கு எட்ஜ் டிஸ்பிளே அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைட்டாக இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிராக் இருக்குது. ரியல்மியில் 11 Pro 12 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட இந்த கிராக் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13,000 வரும். இது நார்மலாக நம்ம வந்து 12 GB ரேம்லாம் வந்து 15,500 அந்த ரேஞ்சுக்கு விற்போம். இது ஓரத்தில் சின்னதாக ஒரு கிராக் இருக்குது, அதனால 13,000 வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 9 Pro Plus இருக்குது. 9 Pro Plus வந்து இது வந்து உங்களுக்கு 8 GB ரேமு 256 GB ஃபோன் மெமரியோட வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 13,000 வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லோ ப்ரைஸ் தான். நார்ஸோவில் 50 Pro 5G 50 Pro 5Gலாம் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு வந்து 10,500 வரும். 8 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரியோட 10,500 5G மொபைல் நம்ம வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போக்கோவில் M4 Pro இருக்குது. M4 Pro 4 GB ரேமு 64 GB ஃபோன் மெமரியோட வந்துடும். இதுவும் உங்களுக்கு 5G மொபைல் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 7,500 வரும். இது எல்லா மொபைலுக்குமே வந்து நம்ம இஎம்ஐயும் பண்ணி கொடுத்துக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் நம்ம எடுத்துருவோம். அதேமாதிரி போக்கோவில் F4 இருக்குது. போக்கோ F4 பார்த்தீங்கன்னா
12 GB ரேமு 256 GB உங்களுக்கு வந்து 16,000 ரூபா தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் எக்ஸ் இருக்குது, இது பாப்அப் கேமராவோட வந்துடும். உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும். 8 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரி வந்துடும். இதெல்லாம் வந்து வெறும் 8,500 ரூபா தான் வரும் ரியல்மியில் எக்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் V20 SE இருக்குது. V20 SEயும் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். கேமராலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், இது யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு 8,500 ரூபா தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் A58 இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் தான் வச்சுருக்கோம். இதில் நம்மளுக்கு ஸ்டாக் நிறையாவே இருக்குது. ரெனோ 10 ப்ரோ, ரெனோ 10, ஓப்போ A58 இதுலாம் ஸ்டாக் நிறையாவே இருக்குது. ஓப்போ A55 இது வந்து உங்களுக்கு டெமோ மொபைல் தான், அன்யூஸ்டு மொபைலு. 6 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரியில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 8,500 ரூபா தான். ஓப்போவில் A58 8,500 ரூபா தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், இதில் வேற ஒரு கலர் இருக்குது. ஓப்போ 58. ஓப்போவில் A78 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். 8 GB, இது 6 GB ரேம் வரும். இது 8 128 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,500 ரூபா வரும். ரியல்மியில் XT இருக்குது. XTயும் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட தான் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 GB ரேம் 64 GB ஃபோன் மெமரியோட 7,000 ரூபா வரும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Y73 இருக்குது. Y73 8 128. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 ரூபா தான் வரும், பாக்ஸோட வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேப் இருக்குது. சாம்சங்கில் டேப் A7 லைட். இது நம்ம வந்து ஒரு சிங்கிள் சிம் வந்துடும். உங்களுக்கு 3 GB ரேமு 32 GB ஃபோன் மெமரியோடு வந்துடும். பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,500 ரூபா வரும். ரேட்டு கம்மியாக தான் வந்திருக்கு, 6,500 ரூபா வரும். ரெனோ 3 இருக்குது. ரெனோ 3யும் உங்களுக்கு 8 GB ரேமு 128 GB ஃபோன் மெமரியோட வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 8,500 ரூபா தான். பாக்ஸு ஃபுல் கிட்டோட 8 128 8,500 ரூபா தான் வரும். T1X இருக்குது. T1X வந்து உங்களுக்கு 4 128 பாக்ஸு ஃபுல் கிட்டோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ரூபா வரும். இதெல்லாமே ஃபோன்லாம் அவ்வளோ தெளிவாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து புதுசு வந்து நீங்கள் 7,000 ரூபாயில் வாங்கினீங்கன்னா போக்கோ அந்த மாதிரி இதில் வரும். 3 GB ரேம் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹேங் ஆகும். கேமரா இந்தளவுக்கு குவாலிட்டியோட வராது. T1X இதுக்கு அது நம்ம புதுசு வாங்குறதுக்கு அதுக்கு பதிலாக இது செகண்ட்ஸ் யூஸ்டு மொபைலை வாங்கியிருக்கலாம். யூஸ்டு மொபைல்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே மாற்றிருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, எல்லாம் ஒரிஜினல் அப்படியே வந்துடும். உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட வராது, தெளிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ரூபா தான் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து இதெல்லாம் நம்ம பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருந்ததெல்லாம் பார்த்தோம். இது பாக்ஸ் ஃபுல் கிட்டு வராமல் ஒன்லி மொபைல் மட்டும் வரும். ஒன்லி மொபைலுக்குமே வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து சேம் அதுக்கு எப்படி நம்ம கொடுக்குறோமோ அதேமாரி இதுக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக பில் போட்டே கொடுத்துடலாம். அத்தனைக்குமே 15 நாள் செக்கிங் வாரண்டியே கொடுத்துடலாம். 15 நாள் செக்கிங் வாரண்டி, 15 நாள் எதாவது ஆச்சுன்னா நம்ம கம்ப்ளைண்ட் மொபைல் டு மொபைல் சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கும் சேம் அதே மாதிரி வாரண்டி இருக்குது. வாரண்டி வந்து ஷாப் வாரண்டி கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்குமே. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாக்ஸ் மொபைலோட இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் அதேமாதிரி வந்து ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2,000 2,500 வித்தியாசத்தில் தான் உங்களுக்கு வரும். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பில்லோட வந்துடும், தெளிவாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 13 Pro Max இருக்குது. இது ஒன்லி மொபைல் தான் வந்திருக்கு. 84 பேட்டரி ஹெல்த்து. 13 Pro Max 256 GB ஃபோன் மெமரி. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை, மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்குது. 13 Pro Max மொபைலில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 ரூபா வரும். 256 GB ஃபோன் மெமரியில் வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 11 Pro Max இருக்குது ஐஃபோனில். ஐஃபோன் 11 Pro Max இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 GB 24,000 ரூபா வரும். மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்குது. ஐஃபோனில் 12 இருக்குது. 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 GBயில் இருக்குது. 128 GB இது 64 GB உங்களுக்கு வந்து 26,000 ரூபா வரும். இதுலேயே நீங்கள் 128 GB எடுத்திங்கன்னா 27,000 ரூபா வரும். இது வந்து ஒன்லி மொபைல் மட்டும் வரும். இதில் வந்து பேட்டரி ஹெல்த் ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் கம்மியாகும். ஐஃபோனில் 12 மினி இருக்குது. 12 மினி பார்த்தீங்கன்னா 64 GBலாம் உங்களுக்கு வந்து 20,000 ரூபாயும், 128 GB வந்து 21,000 ரூபாயும் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. 11லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலரோடையே இருக்குது. 11லாம் பார்த்தீங்கன்னா 64 GBயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 17,500 ரூபாயும், 128 GBயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 18,500 ரூபாயே வரும். நம்ம 20,000 ரூபா சொன்னால் அது பாக்ஸ் பீஸ் வரும். இது வந்து பாக்ஸ் இல்லாத வந்து 18,500 ரூபா 128 GB வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா XR இருக்குது. XRலேயும் கலர்லாம் இருக்குது. XR பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 GBயாக இருந்துச்சுன்னா 14,000 ரூபாயும்,
அதிலே 64 ஜிபியாக இருந்துச்சுன்னா 12,500 வரும். 1,500 டிஃப்ரெண்ட் வரும். எஸ்சி இருக்குது, எஸ்சி 2020. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் பார்த்தீங்கன்னா 9,500 64 ஜிபியும் 10,500 128 ஜிபியும் வந்துடும். அதே மாதிரி 8+ இருக்குது. 8+ வந்து 64 ஜிபி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 9,500 வரும். இதுலேயே 256 ஜிபி இருக்குது, அது எடுத்துட்டிங்கன்னா 11,500 வரும். ரெட்மியில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 12 5G இருக்குது. ரெட்மி 12 5G இது வந்து 8 ஜிபி ரேமு 256 ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10,500 கொடுத்துடலாம். 8 ஜிபி ரேமு 256 ஜிபி ஃபோன் மெமரியோட 10,500 உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் வந்துடும். எந்த ஒரு ஸ்க்ராட்சும் வராது. உங்களுக்கு 5G மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 10,000 ரேஞ்சில் எடுக்கணுங்கிறவங்களுக்கு 8,256 இந்த மொபைல் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11i இருக்குது. 11i பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,128 இது பார்த்து 12,000 வரும். 11 Lite NE 5G இருக்குது. 11 Lite NE 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரேஞ்ச் வரும். 8,128. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போக்கோவில் வந்து X2லாம் இருக்குது. X2லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலர்லேயுமே இருக்குது. X2லாம் வந்து உங்களுக்கு கேமிங்க்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேமராவும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா கிளாரிட்டியோடு வரும். போக்கோவில் X2 பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 7,000 நம்ம கொடுத்துடலாம். 6 ஜிபி ரேமு 128 ஜிபி ஃபோன் மெமரியில் வரும். X2 7,000 கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா X3 Pro இருக்குது. X3 Pro வந்து நம்ம வந்து 7,500 கொடுத்துடலாம். இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். எல்லாத்துக்குமே அதே மாதிரியே நம்ம வந்து ஷாப் வாரண்ட்டி வந்து 15 days நம்ம கொடுத்துருவோம். ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 8i இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் எல்லா மொபைலும் அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுன்னா நம்மளே எடுத்து காமிச்சிருவோம். உங்களுக்கு அந்த ஸ்க்ராச்சஸ்க்கு ரேட்டு கம்மியாக தான் வரும். இது பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 8iல எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 MP கேமராவில் செல்லு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ரேஞ்ச் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா iQல Z3 5G மொபைல் இது. Z3 5G வந்து 8,500 வரும். 6 128 8,500 வரும். இது பார்த்தீங்கன்னா நார்சோ 50. இது பார்த்தீங்கன்னா 50 MP கேமராவோட வரும். உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். டிஸ்பிளே எல்லாமே அவ்வளோ கேமரா எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 5,000 6,000 ரேஞ்சில் எடுக்கிறவங்களுக்கு மொபைல் நல்லா தெளிவாக இருக்கும். ஏன்னா இந்த மொபைல்லாம் நீங்கள் புதுசு வாங்கணும்னா 12,000 ரேஞ்ச் வரும் இந்த இதில். அது வந்து உங்களுக்கு அப்படியே ரேட்டு கம்மியாகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெறும் 6,500 தான் வரும். 50 நார்சோவில் 50. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 8 Pro இருக்குது. 8 Proவில் 108 MP கேமராவில் வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 8,500 வரும். சாம்சங்கில் S20 FE வந்து 13,500 5G மொபைல் வந்துடும். F23 இருக்குது. சாம்சங்கில் F23லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பாக்ஸ் பீஸ் 7,500 சொன்னோம். இது 7 வரும் ஒன்லி மொபைலு. அதே மாதிரி ரியல்மியில் 9i இருக்குது. 9iலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,500 7,000 அந்த பட்ஜெட் தான் வரும் உங்களுக்கு. Note 12 இருக்குது. ரெட்மியில் Note 12 இது 48 MP கேமராவோட 6 128 ஜிபி ஃபோன் மாதிரி Note 12 ரெட்மி Note 12 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 11,000 ரேஞ்ச் தான் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா போக்கோவில் X4 Pro இருக்குது. X4 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 128 இருக்குது. 8 128 இருக்குது. 6 128 எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 ரேஞ்ச் வரும். 8 128 எடுத்துக்கிட்டிங்கன்னா 11,500 வரும். போக்கோவில் X4 Pro. போக்கோவில் M4 5G இருக்குது. M4 5Gலாம் பார்த்தீங்கன்னா 464. இதெல்லாம் உங்களுக்கு வந்து 5G செட்டே வந்து பார்த்தீங்கன்னா 7,000 ரேஞ்சில் வந்துடும். F23 இருக்குது. F23 5G. F23 5G பார்த்தீங்கன்னா 8 256 ஜிபியில் வந்துடும். 13,500 வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா Reno 8T இதெல்லாம் வந்து உங்களுக்கு எட்ஜ் டிஸ்பிளேல வந்துடும். பாக்ஸ் பீஸ் நம்ம பார்த்தோம் 16,500க்கு. இது பார்த்தீங்கன்னா 15,500 வரும். நல்லா மொபைல் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோவில் வந்து 10 Pro இருக்குது. 10 Pro 12 ஜிபி ரேமு 256 ஜிபி ஃபோன் மெமரியில் நம்ம பாக்ஸ் பீஸ் 23,500 23 பார்த்தோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21,500 வரும். 1,500 கம்மி வரும். ரெனோ 10 Pro. F25 Proவும் அதே மாதிரி தான் 17,500 பார்த்தோம். இது லைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக டென்ட் இருக்குது. ஃபோனில் எந்த ஸ்க்ராச்சஸும் எதுவுமே இல்லை. சைடில் உங்களுக்கு டிஸ்பிளேல அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே இல்லை. ஃபோனில் நல்லா தெளிவாக இருக்குது. பேக் டோரில் மட்டும் இந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15,000 கொடுத்துடலாம். F25 Pro 8 256 15,000 கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோ 80 இருக்குது. ரெனோ 8 பார்த்தீங்கன்னா 8 128 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் 14,000 கொடுத்துடலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோ 6 இருக்குது. ரெனோ 6 எல்லாம் வந்து 8 128 இது டிஸ்பிளே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வரும். யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். கேமரா எல்லாமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 12,500 கொடுத்துடலாம். ஓப்போவில் ரெனோ 6 ரெனோ 8 வந்து 14,000 வரும். இது பார்த்தீங்கன்னா A38 பார்த்தீங்கன்னா 6,500 வரும். இதெல்லாம் வந்து புதுசு உங்களுக்கு 11,000 அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து 6,500 மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். மொபைல் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் 6,500 வரும். இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A23 5G A23 5G 6GB ரேமு 128GB ஃபோன் மெமரி 10,000 வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது A33 5G A33 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரேஞ்சு தான் வரும். 8 128 வந்துடும். இது பார்த்தீங்கன்னா F14 5G இது பார்த்தீங்கன்னா 8,500 வரும். 4 128GB வந்துடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது A34 உங்களுக்கு வந்து 13,000 ரேஞ்ச் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S23 FE S23 FE பார்த்தீங்கன்னா 8 256GB ஃபோன் மெமரியோட மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு, லைட்டாக உடஞ்சிருக்கு. இது ஓரத்தில் பேக் டோரு 8GB ரேமு 256GB ஃபோன் மெமரியோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 நம்ம கொடுத்துடலாம். நார்மலாக நம்ம வந்து 30 31 வைப்போம் 8 256. இது இந்த இடத்துல உடஞ்சிருக்கிறதுனால 27,000 நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா M14 இருக்குது. M14 4G செட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா பெருசாக வரும். இது சைடு ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 6,500 வரும். இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S20 எட்ஜ் ஸ்க்ரீனில் வந்துடும். மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேமரா குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 17,000 ரேஞ்சு நம்ம கொடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் M33 5G இதுவும் பார்த்தீங்கன்னா 6GB ரேமு 128GB ஃபோன் மெமரியில் வந்துடும். இதுவும் கேமரா எல்லாமே பேட்ரி எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். M33 5G இது பார்த்தீங்கன்னா 8,500 ஒரு 5G மொபைலு. இது பார்த்தீங்கன்னா F23 4 128 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,000 ரேஞ்ச் வரும். விவோவில் V23 பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். 5G மொபைலு விவோ V23 5G கேமரா நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக உடஞ்சிருக்கு. இது நம்ம 12,500 ரேஞ்சுக்கு விற்கிற மொபைலு. இந்த இடத்துல உடஞ்சிருக்கிறதுனால இந்த மொபைல் உங்களுக்கு வந்து 10,000 வரும். விவோவில் பார்த்தீங்கன்னா V25 இருக்குது. V25 பார்த்தீங்கன்னா 8 120 இருக்குது, 128 இருக்குது, 12 256 இருக்குது. V25 வந்து இதுவும் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டில் விவோவில் கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல தெளிவான செட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்குது. விவோ V25 8 128 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,000 ரேஞ்ச் வரும். அதுலேயே 12 256 எடுத்துக்கிட்டிங்கன்னா 15,500 வரும். இது பார்த்தீங்கன்னா விவோவில் X70 Pro இருக்குது. X70 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 256 இது பார்த்தீங்கன்னா 23,000 வரும். விவோவில் T2X இருக்குது. T2X 4 128 இது வந்து 8,500 ஒரு 5G மொபைல் தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் V20 Pro இருக்குது. V20 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 வரும். இது எல்லாமே 5G மொபைல் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் 40ல் 8 256GB ஃபோன் மெமரி, 8GB ரேமு 256GB ஃபோன் மெமரியோட எட்ஜ் 40. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 17,000 வரும். அதேமாதிரி G54 5G இது பார்த்தீங்கன்னா 11,000 வரும். 12GB ரேமு 256GB ஃபோன் மெமரியோட வந்துடும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோன் நல்லா தெளிவாக இருக்குது. 12GB ரேமு 256GB ஃபோன் மெமரியோட வந்துடும். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எட்ஜ் 30 மோட்டோவில் எட்ஜ் 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,500 ரேஞ்ச் வரும். இது பார்த்தீங்கன்னா மோட்டோவில் G5G 6,500 5G செட்டு 6,500 வரும். பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா இது 6A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ரேஞ்ச் வரும். 4A இருக்குது. கூகுளில் பிக்சல் 4A இது 7,500 வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் நாடு 2T இருக்குது. நாடு 2T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 128 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 14,500. அதுலேயே 12 256 இருந்துச்சுன்னா 16,500 நம்மளுக்கு வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் 8T இருக்குது. ஒன் ப்ளஸ் 8T பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும், நல்லாயிருக்கும் மொபைலு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 16,500 தான் வரும். ஒன் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 10R இருக்குது. 10R பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12GB ரேமோட வரும். 12 256 இது பார்த்தீங்கன்னா 16,500 வரும்.
OnePlusல 70 இருக்குது. 70 இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டில் கேமிங்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேமரா எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. OnePlus 70 8 256 11,500. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடு CE2 லைட், இது பார்த்தீங்கன்னா 5G மொபைலு 6 128GB 10,500 தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெனோ 3 இருக்குது. ரெனோ 3லாம் வந்து 8 128 8,000 தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 8S இருக்குது. 8S வந்து 8 128 8,500. ரியல்மியில் வந்து 9 ப்ரோ இருக்குது. 9 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9,500 வரும். ரியல்மியில் பார்த்தீங்கன்னா X7 மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இது 12,500 வரும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட கேமரா எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். 12,500 வரும் X7 மேக்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஐயில் வந்து 10T இருக்குது. 10T ப்ரோ கேமராலாம் சூப்பராக இருக்கும். 5G மொபைலு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 வரும். இது பார்த்தீங்கன்னா ஐபேடு 5,000 வரும். ரெட்மியில் நோட் 11T பார்த்தீங்கன்னா 8 128 10,000 வரும். நோட் 12 அதே மாதிரி உங்களுக்கு 10,500 ரேஞ்ச் வரும். 11 ப்ரோ ப்ளஸ் இருக்குது. ரெட்மியில் 11 ப்ரோ ப்ளஸ் 8 256GB ஃபோன் மெமரியோட 13,000 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 10i இருக்குது. 10i 5G. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரேஞ்ச் வரும். 11X இருக்குது. 8 128 11,000 வரும். இங்கே இருக்கிற ஸ்டாக் மட்டும் இல்லை, அது போக நம்மள்ட்ட வந்து நிறைய ஸ்டாக் ஏகப்பட்ட ஃபுல்லாக நம்மள்ட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது. யூஸ்டு மொபைல் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மள்ட்ட ஸ்டாக் எல்லாமே வந்துருக்கு. நம்ம ஃபுல்லாக அத்தனையுமே நம்ம வந்து வீடியோவில் வந்து காமிக்க முடியாது, எல்லாமே ஒவ்வொன்றா காமிக்க முடியாது. ஸ்டாக் வந்து நம்மள்ட்ட இது போக நம்மள்ட்ட ஷோகேஸில் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. அது போக ஸ்டாக் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மள்ட்ட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கும் நம்ம வந்து மொபைல் கடைக்காரங்களுக்கு வந்து நம்ம ஹோல்சேலும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டாக் எல்லாமே எப்பவுமே ரெகுலராக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக கடைக்காரங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அதேமாதிரி ஸ்டாக் வந்து ரீட்டைல் கஸ்டமருக்கு வந்து நம்மள்ட்ட ஃபுல்லாக ஸ்டாக் இருக்கிறனால அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மாடல் நிறைய செலக்ட் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு வெவ்வேறு மாடல்ஸ்லாம் கிடைக்கும். அப்புறம் ஒரே பீஸில் நிறைய இந்த மாதிரி வந்து மாடல் வந்து இல்லைங்காம பீஸ் வந்து ரீட்டைல் எடுக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த எக்ஸ்சேஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு இஎம்ஐ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நிறைய பண்ணி தந்துட்டு இருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு இதே மாதிரி ரெகுலராக நம்ம அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டாக்கும் நம்மகிட்ட ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி இன்னும் ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்தோன்னா அதோட அப்டேட்டும் நம்ம கொடுத்துடலாம். ராசிதா மொபைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று, இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ யூஸ் ஆன மாதிரியே வேறு யாருக்காவது உங்களுக்கு ஃபேமிலியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த மொபைல். ஏன்னா ப்ரைஸ் எல்லாமே நம்ம ப்ரைஸ் சொல்லியிருப்போம். அதனால் உங்களுக்கு ப்ரைஸோட டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். அதனால் தாராளமாக வந்து உங்களுக்கு இப்போ மொபைல் எடுக்காட்டியும் தாராளமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தேவையானவங்களுக்கும் எடுத்துக்குவாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே வந்து கீழே 2 நம்பர் கொடுத்துருக்கோம், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு இப்போ தேவை இல்லாட்டி உங்களுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்கள். ராசிதா மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.